வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயலானது தொடர்ந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்போது கரையை கடக்கும், கரையை கடக்கும் பொழுது என்ன மாதிரியான மழைப்பொழிவை உருவாக்கும், திசையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது புயலினுடைய திசையில் சிறிய மாறுபாடு இருக்கிறது, புயலினுடைய வேகத்திலும் சிறிய மாறுபாடு இருக்கிறது. அதனால் கரையை கடப்பதில் சற்று தாமதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிற்பகல்ல கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாலையோ நள்ளிரவு வரை கரையை கடப்பதற்கான நேரம் ஆகும் அப்படின்றதையும் கணிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பதில் என்ன சார்? சடனே அதாவது இது நம்ம காலையில பேசிட்டு இருந்தப்பே சொன்னதுதான் அதாவது புயல் கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதன் நகர்வு எப்பயுமே ஒரே சீரா இல்ல. சில சமயங்கள்ல சற்று வேகமாகவும் சில சமயங்கள்ல மெதுவாகவும் தொய்வு நிலையோடும் இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடக்குல நகர்ந்து கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கு. சோ இது இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர் அழுத்தம். நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு புயலோட பாதை தீர்மானிக்கிறது இந்த உயர் அழுத்தங்கள் எப்படி புயலோடு உருவாடுது அதுதான் புயலின் பாதையை தீர்மானிக்கும். சோ இப்ப இந்த அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம் மேற்கு நோக்கி நகராமல் இருக்கும் பட்சத்துல இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு புயல் மிக வலுவாக அடையாத பட்சத்தில் அது உயர் அழுத்தத்திற்கு எதிராக போக முடியாது. அதனாலதான் இந்த புயலின் பாதை கிட்டத்தட்ட கடந்த 2-3 தினங்களா பார்த்துட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அது இரண்டு உயர் அழுத்தங்களுக்கு இடையே என்ன சொல்றது மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு தவிப்பு மாதிரிதான் அது. அதனாலதான் பாதை மாறிக்கிட்டே இருக்கு. இன்று மாலை இரவு தான் பெரும்பாலும் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சற்று தள்ளி போகலாமே தவிர அதுக்கு முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அதனுடைய பாதையில் ஏதேனும் மாற்றம் இருக்கா? ஏற்கனவே காரைக்காலிலிருந்து மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திசை மாறுபாடு காரணமாக கரையை கடக்கக்கூடிய அந்த இடம்ன்றது மாற்றமாவதற்கு வாய்ப்பு இருக்குமா? பெரும்பாலும் வானிலை படிவங்கள் கடைசி லைக் இது நம்ம காலையில பேசிட்டு இருந்தப்ப கூட சொல்லிட்டு இருந்தோம். கடைசி லைக் மேற்கு நோக்கி அல்லது மேற்கு தென்மேற்கா நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் வானிலை படிவங்கள் கணிக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழலே பாத்தீங்கன்னா இது இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கும் புதுவைக்கு கிழக்கு வடகிழக்கா இருக்கு. சோ இது பெரும்பாலும் புதுவைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட கரை பகுதியில தான் கடக்கும். மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அந்த லாஸ்ட் ஒரு 6 மணி நேரம் 6 முதல் ஒரு 9 மணி நேரம் வடமேற்கு திசையாக நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வானிலை படிவுகள் கிட்டத்தட்ட ஒத்த கருத்து இருக்கு. வடமேற்கு திசையில நகர்வதற்கான அந்த கடைசி லெக்கு ஒத்த கருத்து இருக்கு. இந்திய வானிலை துறையோட லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம பார்த்தாலும் அந்த லாஸ்ட் கரை கடக்கும் நிகழ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதையை அவங்களும் தென்மேற்கு திசையில தான் பயணிக்கிறதா போட்டிருக்காங்க. நிச்சயமாக சார். புயலினுடைய திசையிலும் மாறுபாடு இருக்கிறது, கரையை கடக்கக்கூடிய நேரத்திலும் மாறுபாடு இருக்கிறது, கரையை கடக்கக்கூடிய இடத்திலும் மாறுபாடு இருக்கிறது என்ற பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களோட தொடர்ந்து பேசலாம். ஒரு புயலோட மைய பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட், அதாவது அடர்ந்த மேக குவியல்கள், அதுதான் மழை கொடுக்கும். எப்பயுமே சென்னைக்கு நம்ம காலையில பார்த்தது முதல் மேக குவியல். அது பரவலா எல்லா இடங்களிலும் பலத்த மழையை கொடுத்து, சில இடத்துல மிக பலத்த மழையை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேக குவியல்கள் உட்புற பகுதி நோக்கி நகர்ந்துருச்சு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்கள்ல நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மேக குவியல்கள் உருவாகணும். அது புயல் சுழற்றி உருவாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சென்னைக்கு தென்கிழக்கு பகுதியில புது மேக குவியல்கள் உருவாயிட்டு இருக்கு. அது நகர்ப்புற பகுதியை நோக்கி இப்போ வரும். சோ இந்த இடைப்பட்ட காலம் தான் அந்த பிரேக் நம்ம பார்த்தோம். சோ இது எப்படி ஆகும்னா ஒரு மேக குவியல்கள் வரும்போது மழை வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், திரும்ப அடுத்த மேக குவியல்கள் உருவாகும், அப்போ மழை வரும். சோ இப்ப அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துல நம்ம சென்னை கடலோர பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். அது படிப்படியா உட்புற பகுதியை நோக்கி நகரும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்துல நீங்க ஒரு கல்லை போட்டீங்கன்னா
அந்த அலை வந்து வெளிப்புற பகுதி போகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மேக குவியல்கள் போயிட்டு இருக்கும். முதல் அலை போயிடுச்சு, அடுத்த அலை வந்து இப்போ வந்து சென்னை கரைக்கு அந்த பக்கம் இருக்கு, தென்கிழக்கு பகுதியில. அது இப்ப சென்னை கடல் புற பகுதி நோக்கி வந்து படிப்படியா உட்புற பகுதியை நோக்கி போகும். நிச்சயமா சார். கடந்த 3 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தண்ணி தேங்கி இருக்கு. இந்த ஒரு பிரேக் அந்த தண்ணியெலாம் வடிவதற்கான கால அவகாசம் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்பலாம். மீண்டும் ஒரு கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புதிய மழை மேகங்களை அந்த சுழற்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க. கரையை நோக்கி புயல் மெல்ல வர 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 அது வலுவிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் புயல் உருவாகின உடனே அது ஒரு தற்காலிக புயலாகத்தான் இருக்கும். கரையை கடக்கும் போது வலுவிழந்ததற்கு பிறகுதான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து கரைக்கு மிக அருகில் வந்ததற்கு பிறகுதான் அது உருவாகியிருக்கு. தற்பொழுது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வேகமும் குறைந்திருக்கிறது. கரையை கடக்கும் போது அதனுடைய வீரியமோ இல்லை வலுவோ குறைவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? சடன்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம், மிக்ஜாம் புயல் போதும் வந்து நம்ம பார்த்தோம், வந்து கரை கடக்கும் நிகழ்வு போது வலு இழக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தது, வலு இழக்கல. இதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து கடல் வெப்பம் அதிகமா இருக்கு. நீங்க வங்கக்கடல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனா இந்த புயல் இருக்கக்கூடிய பகுதிகளில் 28-29 டிகிரி வரைக்கும் கடல் வெப்பம் இருக்கு. கடல் வெப்பம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர் கொடுப்பதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் சப்ளை ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கிறதுனால வந்து புயலால அதோட வலுவை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில சமயங்களில் இது வலுவா அதிகமடையும் ஏதுவான ஒரு சூழலா மாறிடுது. இது கரை கிட்ட இருக்கிறதுனால வலு கூடுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. பட் இந்த இதே வலுவோட நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்ப மாறும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 24 மணி நேரம் நீடிக்கும் பட்சத்துல நமக்கு வந்து வலுவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அந்த புயல் இருக்கக்கூடிய கடற்பகுதி படிப்படியா வந்து வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும். அப்ப வந்து புயலுக்கான அந்த எனர்ஜி வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து வலு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்கு 24 மணி நேரம் ஒரே இடத்துல நீடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம இன்று இரவு வந்து கரை கடக்கும் நிகழ்வா பார்க்கலாம். அதனால வந்து பெரும்பாலும் புயலாகவே இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா சார். தீவிர புயலாக உருமாறுவதற்கு வாய்ப்பில்லை, புயலாகவே தான் கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களோடு பேச வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளை வானிலை மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது, பெஞ்சல் புயலினுடைய திசை எப்படி இருக்கிறது, எப்போது கரையை கடக்கும் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை உங்களிடம் கேட்டு பெறுகிறோம். உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி.